الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெருநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே கூட்டுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை உயர்ந்த தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்தனை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியனுக்கும் அப்பாவுங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் என்னும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளுக்கு மத்தியிலே எங்களை ஒரு விசேஷமான ஒரு கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறார். உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களில் இருந்தும் இந்த உலகம் பெரியோரு பயனை, பெரியோரு லாபத்தை அடைந்து கொண்டிருக்கிறது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்காக உதித்துக் கொண்டிருக்கின்ற சூரியன் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்று. அந்த சூரியன் ஒரு நாள் உதிக்காவிட்டால் இந்த உலகம் எவ்வளவு சிக்கலில், எவ்வளவு சிரமத்திற்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். வீசிக்கொண்டிருக்கின்ற காற்று எவ்வளவு பொறுமதியானது. நாம் எல்லோரும் இலவசமாக குடிக்கின்ற தண்ணீர் எவ்வளவு பிரயோஜனமானது. இருக்கின்ற கடல், நாம் நடமாடுகின்ற பூமி, கடலிலே வாழுகின்ற மீன்கள், பூமியிலே முளைத்திருக்கின்ற மரங்கள், ஆகாயத்திலே விண்ணிக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்கள், எந்த ஒரு படைப்பை எடுத்தாலும் அந்த படைப்பினத்தின் மூலம் இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு பயனை அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த படைப்பினங்களில் ஏதாவது ஒன்று திடீரென்று செயலிழந்து போய்விடும் என்றால் இந்த உலகம் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்து விடுகிறது என்பதை நாம் பார்க்கும் அதே நேரத்திலே நாம் ஒன்றை சிந்திக்க மறந்து விட்டோம்.
மனிதன் என்ற இந்த படைப்பை எடுத்துக்கொண்டால் இந்த மனிதனின் மூலம் உலகத்திற்கு என்ன லாபம் இருக்கிறது? பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட நாம் அத்துணை பேரும் இந்த இடத்திலே ஒரு கணம் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு மனிதனால் என்ன லாபம், அல்லது இந்த மனிதன் இல்லாமல் போனால் இந்த உலகத்திற்கு என்ன நஷ்டம்? இரண்டுமே கிடையாது. இந்த மனிதனால் இந்த உலகத்திற்கு எந்த லாபமும் இல்லை. இந்த மனிதன் இல்லாமல் போய்விட்டான் என்பதற்கு கடலில் வாழுகின்ற மீன்களோ, பூமியிலே ஊர்ந்து செல்கின்ற விலங்குகளோ, உயிரினங்களோ கவலைப்படுவதும் கிடையாது, கை செய்தப்படுவதும் கிடையாது, அது கஷ்டப்படுவதும் கிடையாது, நஷ்டமடைவதும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு உலகத்திற்கு பொறுமதியான சூரியனை பார்த்து கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறேன் என்று ஏன் சொல்லவில்லை? இவ்வளவு உலகத்துடைய படைப்பினங்களையும் சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியை பார்த்து ஒரு மதிப்பான கண்ணியமான பொறுமதியான படைப்பு என்று ஏன் சொல்லவில்லை? மனிதனை பார்த்துத்தான் சொல்லுகிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் படைப்பினங்களிலே கண்ணியமானவர்களாக வைத்திருக்கிறோம். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களில் இருந்து எதிர்பார்ப்பது எது தெரியுமா? நாங்கள் படைக்கப்பட்டது இந்த உலகத்தின் எந்த தேவைக்காகவோ, இந்த உலகத்தில் யாருக்காக சேவை செய்வதற்காகவோ எங்களை அல்லாஹ் படைக்கவில்லை. எங்களை படைத்தது மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையை, உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்பினங்களுடைய பயன்களை அடைந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் தயாராக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர, நான் யார் என்று என்னுடைய ஆற்றல்களை புரிந்து என்னை சரியாக அறிந்து எனக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கே தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் இந்த மனிதனை படைக்கவில்லை. சூரியனை படைத்தது உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க, காற்றை படைத்தது உலக உயிரினங்கள் ஜீவராசியம் நடத்துவதற்காக. ஆனால் மனிதனை நாம் எதற்காகவும் படைக்கவில்லை, என்னை வணங்கி வழிபடுவதற்காகவே தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடித்து சொல்லுகிறார். படைக்கப்பட்ட நோக்கத்தில் நாம் சரியாக செயல்படுகிறோமா? படைக்கப்பட்ட நோக்கத்தில் நாம் சரியாக செயல்படுகிறோமா? இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஃபவாயித் என்ற தன்னுடைய கிதாபிலே ஒரு கட்டத்தில் எழுதுகின்ற பொழுது ஆச்சரியமான ஒரு வரியை எழுதி வைத்திருக்கிறார். அல்லம் தகல்பக ஃபயத்ருகு ஷஹ்வதஹு ஃபீ தனாவுலி மா ஸாதத் இஹ்திராமன் லிநிஅமதி வ ഖௌஃபன் மின் சத்வதி. வேட்டைக்காக பழக்கப்படுகின்ற நாய், அந்த நாய்க்கு இல்முடைய ஒரு பாடத்தை நீ கற்றுக் கொடுக்கிறாய். அல்லம் தகல்பக, அந்த கல்புக்கு, அந்த நாய்க்கு ஹதீஸ்ல பேர் என்ன தெரியுமா? அல் கல்புல் முஅல்லம், கல்வி புகட்டப்பட்ட நாய். அல் கல்புல் முஜர்ரப் என்று வரவில்லை, ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட நாய் என்று வரவில்லை. ஒரு ஹராம் ஹலால் சம்பந்தமான ஒரு பாடத்தை புகட்டாமல் ஒரு நாயை வேட்டைக்கு பயன்படுத்த முடியாது. அந்த பாடம் என்ன பாடம்? அந்த வேட்டை பிராணி ஒரு முயல் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நாய் சாதாரணமாக வேட்டையாடுகின்ற ஒரு பிராணி. அந்த பிராணியை வேட்டையாடுவதற்கு அந்த நாய் சித்தன பறப்பதற்கு முன்னால் அந்த எஜமான் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுவார். அது சொன்ன பிறகுதான் அந்த நாய் பறக்கும். இரண்டாவது நிபந்தனை, அது வேட்டையாடிய பிராணியை அந்த நாய் ருசிக்க முடியாது, அந்த நாய் சுவைக்க முடியாது. எஜமான் சாப்பிடும் வரைக்கும் அந்த நாய் அதை தொட்டு பார்க்கவும் கூடாது. அந்த நாய் சாப்பிட்டு விட்டால் எஜமானுக்கு ஹராமாகிவிடும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாமா இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இடத்துல எதை தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால், பகுத்தறிவில்லாத இஸ்லாத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற
தடுக்கப்பட்டிருக்கின்ற, அசுத்தமான வருத்தத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாய் தனக்கு புகட்டப்பட்ட ஒரே ஒரு பாடம், அந்த பாடத்திலே அது சிறப்பாக செயல்படுகிறது. 2 நோக்கத்திற்காக. ஒன்று, எஜமானாகிய நீ அந்த நாய்க்கு செய்கின்ற உபகாரத்திற்காக உனக்கு நன்றி செலுத்த வேண்டுமே, உன்னை கண்ணியப்படுத்த வேண்டுமே என்ற சிந்தனையினால், நான் சாப்பிட்டு விட்டால் எஜமானுக்கு ஹராமாகி விடுமே, நான் அதை ருசித்து விட்டால் எஜமானுக்கு ஹராமாகி விடுமே, எனவே அவன் தான் எனக்கு ஆகாரம் அளிக்கிறான், அவன் தான் எனக்கு தங்குவிடம் தந்திருக்கிறான், எனவே அவனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது அல்லவா. ஒன்று, அவனை மதிக்க வேண்டும். இரண்டாவது, மீறி நான் அதிலே செயல்பட்டு விட்டால் எஜமானுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவேனோ, அவனுடைய சாபத்திற்கு ஆளாகி விடுவேனோ, அவனுடைய தண்டனைக்குரியவனாக மாறி விடுவேனோ என்ற பயத்தின் காரணத்தினாலும் நன்றி உணர்வின் காரணத்தினாலும் போதிக்கப்பட்ட பாடத்தின்படி பக்குவமாக ஒரு நாய் நடக்கிறது என்றால், மனிதனே, மார்க்கமும் உனக்கு எத்துணை எத்துணை ஆயிரம் போதனைகளை சொல்லுகிறது. படைக்கப்பட்ட நோக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து எங்களுக்கு எவ்வளவு போதனைகள். நாம் நினைத்த மாதிரி இந்த உலகத்திலே எங்களுடைய கையிலே முளைக்கின்ற வளருகின்ற நகத்தை கூட வெட்ட முடியாத கண்ணியமானவர். வெட்டுகின்ற நகத்தை எப்படி வெட்ட வேண்டும், எங்கிருந்து ஆரம்பித்து எந்த விரலில் முடிக்க வேண்டும், எப்பொழுது வாரத்தில் அந்த நகம் வெட்டப்பட வேண்டும், வெட்டப்பட்ட நகத்தை என்ன செய்ய வேண்டும் என்று கூட பாடம் போதித்திருக்கிறது இஸ்லாம். அதை விடுங்கள். எங்களை மீறி, எங்களுடைய சக்தியை தாண்டி எங்களின் உடம்பில் இருந்து தானாக வெளிப்படுகின்ற கொட்டாவி இருக்கிறதை, அதை கூட நானும் நீங்களும் நினைத்த மாதிரி விட முடியாது. கொட்டாவி வருகிறதா, வாய் கிழக்க முன்னால் இடது கையை வைத்து வாயை மறைத்துக் கொள்ளுங்கள். என்று சத்தமிடாதீர்கள், ஷைத்தான் கைகொட்டி சிரிக்கிறார். சத்தம் வராமல் அந்த கொட்டாவியை மெதுவாக விட்டுவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிக்கொள்ளுங்கள். விடுகின்ற கொட்டாவிக்குள்ளேயும் வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி இருக்கிறார்கள் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களை மீறி வருகின்ற தும்மல் வருகிறதா, அந்த தும்மல் வருகின்ற பொழுது வாயை மறைத்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். அதை கேட்டவர் என்ன சொல்ல வேண்டும், திரும்ப அதை கேட்டவர் என்ன சொல்ல வேண்டும். கொட்டாவிக்குள்ளே 1000 பாடங்கள், தும்மலுக்குள்ளே 1000 தத்துவங்கள், வெட்டி எறிகின்ற நகத்திற்குள்ளே 1000 போதனைகள். அதைத்தான் மேடை பேச்சுக்களிலே சொல்லுவார்கள், எச்சி துப்புதல் தொடக்கம் ஆட்சி புரிகின்றவரை எப்படி எச்சி துப்ப வேண்டும் என்று கூட எங்களுக்கு மார்க்கம் போதித்திருக்கிறது என்றால், அந்த போதனை பிரகாரம் உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? முஹர்ரமுடைய மாதத்திலே இருக்கிறோம். முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாத்தின் முதல் மாதம். ஒரு புதிய வருடம், ஒரு வருடத்தை முடித்து விட்டோம். முடிந்த வருடத்திற்குள்ளே 1000 நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வைத்திருந்தார். சென்ற முஹர்ரம் வந்தது, இந்த முஹர்ரமும் வந்தது, இதிலே ஆஷூரா வந்தது, இதிலே தாஸ்வா வந்தது. ஷஹ்ருல்லாஹ் அஃலலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமதான் ஷஹ்ருல்லாஹ் அல்லதி ததுஊனஹுல் முஹர்ரம் وأفضل الصلاة بعد الفريضة قيام الليل أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم. ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு ஒரு சிறப்பான நோன்பு முடிப்பதற்கு ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய மாதம் என்றார். அது என்னது? அல்லாஹ்வுடைய மாதம். ஏனைய 11 மாதங்களும் யாருடைய மாதம்? எல்லாமே அல்லாஹ்வுடைய மாதம் தான். இருந்தாலும் இந்த முஹர்ரமை அல்லாஹ் தன் பக்கம் இணைத்து நிஸ்பத்து செய்து சொல்லி இருப்பதன் மூலம் இந்த மாதத்துடைய மகத்துவத்தை உணர்த்துகிறார். அல்லது ததுஊனஹுல் முஹர்ரம், நீங்கள் அதை முஹர்ரம் என்று அழைத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் யதார்த்தத்தில் இது அல்லாஹ்வுடைய மாதம். சுப்ஹானல்லாஹ். ஆஷூராவுடைய ஒரு நோன்பு பிடித்தால் என்ன கிடைக்கும் நாயகமே என்று சஹாபாக்கள் கேட்ட மாத்திரத்தில் என்ன சொன்னார்? ஒரு வருடத்துடைய சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வருடம் நாம் செய்கின்ற பாவம் என்பது சாதாரணமானதா? அது வாய்க்கு விளையாட்டா? ஒரு நாளைக்கு ஒரு பாவம் என்று பார்த்தாலும் கூட 365 பாவங்களை செய்திருப்போம். 365 பாவங்களை செய்திருப்போம். பாவத்தை நானும் நீங்களும் எடை போட முடியாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாவத்தை எடை போடுவது அல்லாஹ்தான். அந்த பாவத்திலே எந்த பாவம் பாரமானது, எந்த பாவம் பாரமில்லாதது என்பதை முடிவெடுப்பவன் அல்லாஹ்தான்.
எத்துணை ஆயிரம் போதனைகள், எத்துணை ஆயிரம் பயான்கள், எத்துணை ஆயிரம் உபதேசங்கள், வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது. முடிந்த வருடத்தை முடித்து விட்டோம், அது திரும்ப வரப்போவதில்லை. அதுல எத்தனை ஆயிரம் சந்தர்ப்பங்கள் முஹர்ரமிலே ஆரம்பித்தது, அந்த வருடத்திற்குள்ளே ஒரு ரமலான் வந்தது, அதற்குள்ளே ஒரு ரஹ்மத்துடைய 10 இருந்தது, இடையிலே மகபருக்குரிய 10 இருந்தது, நரக விடுதலைக்குரிய 10 இருந்தது, லைலத்துல் கத்ருடைய இரவை சுமந்து வந்தது. மாதங்களின் இறுதி மாதமாம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே கடமைகளின் இறுதி கடமையாம் ஹஜ்ஜுடைய கடமை வந்தது. அதிலே அரஃபாவுடைய நாள் வந்தது. இன்னும் இன்னொரு எத்துணை வெள்ளிக்கிழமைகள், எத்துணை அரிய பெரிய சந்தர்ப்பங்கள், எத்துணை சுண்ணத்தான தருணங்கள் முடிந்துவிட்டது. கண்ணியமானவர்களே, சென்ற வருடம் இருந்தவர்கள் பல பேர் இந்த வருடம் கிடையாது. இதுக்கு பின்னால் அவர்கள் திரும்பி வரப்போகவும் முடியாது. இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருடம் முடிவதற்குள்ளே நாம் முடிந்து விடுவோமா, அல்லது இந்த வருடத்தை நாம் அந்த சம்பூர்ணமாக அடைந்து கொள்வோமா என்று தெரியாமல் தான் இந்த வருடத்திலே கால் எடுத்து வைத்திருக்கிறோம். சென்ற வருடத்திற்குள்ளே கணவன் மனைவியாக இருந்தவர்கள் இன்று வேறு வேறாக பிரிந்து விட்டார். சென்ற வருடத்திலே ஆரோக்கியமாக இருந்தவர்கள் அந்த ஆபியத்தை குறைத்து விட்டார். எத்துணை மாற்றங்களை சுமந்து அந்த வருடம் வந்தது, முடிந்தது. இந்த வருடம் வந்திருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது? வாழ்க்கையிலே ஒரு நாள் முடிவது என்பது வாரத்தில் ஒரு பகுதியை தகர்த்து விடுகிறது. வாழ்க்கையில் ஒரு கிழமை, ஒரு வாரம் முடிவது என்பது மாதத்தில் கால்வாசியை முடித்து விடுகிறது. வாழ்க்கையில் ஒரு மாதம் முடிவது என்பது வருடத்தில் ஒரு பகுதியை தகர்த்து விடுகிறது. வாழ்க்கையிலே ஒரு வருடம் முடிவது என்பது எங்களை ஆயுளிலே ஒரு பகுதியை சிதைத்து விடுகிறது. கண்ணியமானவர்களே, வாழ்க்கை முடிய முடிய கபரை நோக்கி வேகமாக போகிறோம், துனியாவை விட்டு தூரமாகி விடுகிறோம். இதிலே சந்தோஷப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஒரு வருடம் முடிவதை நினைத்து ஆனந்தத்திலே அந்த வருடத்தை வைத்து கொண்டாடுகின்றவர்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் வீட்டை விட்டு தூரமாகிறார், கபரை நோக்கி வேகமாக விரைகிறார். இதுல என்ன சந்தோஷப்பட வேண்டி இருக்கிறது? ஆரம்பித்து வைத்த வருடம் முடிக்கும் வரைக்கும் அவர் இருப்பாரா, அல்லது வருடம் முடிவதற்கு அவர் முடிந்து விடுவாரா என்று தெரியாத மனிதருக்கு என்ன கேலி கூத்துகள் இருக்கிறது என்று ஒரு பெரியவர் எங்களை பார்த்து கேட்கின்ற அந்த அமைப்பினை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர், எங்களுக்கு முன்னால் வைக்கின்ற போதனைகளை வாழ்க்கையிலே பின்பற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மௌத்தானதற்கு பின்னால் கொண்டு போய் கபரிலே அடக்கி அங்கு என்ன சொன்னாலும் அது எங்களுக்கு எந்த பயனையும் அளிக்காது. ஹயாத்தோடு வாழுகின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தக்வா, இறையச்சம். இந்த இறையச்சம் மாத்திரம் இருந்தால் உலகத்திலே ஒரு மனிதன் எந்த தவறையும் செய்ய மாட்டார். இந்த உலகத்திலே யாரும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய மாட்டார், எந்த துரோகத்தையும் செய்ய மாட்டார். இறையச்சம், பயம். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோமே என்ற பயம். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஆயத்தாக ஏன் தேர்ந்தெடுத்தார்? 6000 லட்சம் அல் குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டு இறுதியாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நடந்த அந்த சந்திப்பு இறுதியாக இந்த உலகத்திலே இறக்கப்பட்ட அல் குர்ஆனுடைய வசனம். இதுக்கு பின்னால் நபி வரப்போவதில்லை, இதற்கு பின்னால் குர்ஆன் ஆயத்து இறக்கப்பட போவதில்லை. நபிமார்களுடைய வருகை முற்று பெறுகிறது, நபியுடைய ஹயாத் முடிய போகிறது. ஒரு ரிவாயத்திலே 9 நாட்கள், இன்னொரு ரிவாயத்திலே 3 தினங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்னால் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது. இதற்கு பின்னால் ஒரு குர்ஆன் வசனம் கிடையாது, இதற்கு பின்னால் ஒரு நபியோ ரசூலோ கிடையாது. உலகம் முடியும் வரைக்கும் வருகின்ற மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை, ஒரு முக்கியமான ஒரு புத்திமதியை சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்த அல்லாஹ் இந்த ஆயத்தை தேர்ந்தெடுத்திருப்பதில் எத்தனை ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக சத்தியமாக இந்த உலக வாழ்க்கை முடிந்ததற்கு பின்னால் திரும்பவும் உயிர் கொடுத்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பி நிறுத்தப்படுகின்ற அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்றுதான் குர்ஆனுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிறான் என்றார்.
கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தக்வாவை கடைபிடித்து இந்த உலகத்திலே வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பயம் எங்கு போனாலும் அது எங்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு கேடயம். அல்லவா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இடத்தில் எழுதி வைக்கிறார், خوفك من الريح إذا حركت ستر بابك وأنت على الذنب أعظم عند الله من الذنب إذا فعلته أو كما قال علي رضي الله تعالى. அதாவது நீ யாரும் இல்லாத 4 பக்கம் மறைக்கப்பட்ட ஒரு சிவத்துக்குள்ள, ஒரு ரூமுக்குள்ள, ஒரு அறைக்குள்ள இருக்கிறாய். ஒளித்து மறைத்து யாருக்கும் தெரியாமல் ஒரு பாவத்தை நீ செய்ய போகிறாய். திடீரென்று ஒரு காற்று வீசுகிறது. நீ அந்த ஜன்னலுக்காக, உன்னுடைய கதவுக்காக போடப்பட்டிருக்கின்ற அந்த திரைச்சேலை கேட்கும் பிடவை அந்த காற்று வீசும் பொழுது கொஞ்சம் விலகி உள்ள என்ன நடக்கிறது என்பதை வெளியே இருந்து பார்ப்பவருக்கு தெரிகின்ற விதத்திலே ஆகிவிடுகிறது. அந்த திரைச்சேலை நீங்கி வழிவிடுகிறது. இந்த நேரத்திலே நீ யாரும் பார்க்க கூடாது என்று பக்குவமாக ஒளிச்சு மறைச்சு செய்கின்ற அந்த பாவத்தை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று ஒரு கணம் தோன்றி மறைகின்ற பயம் இருக்கிறதே. அந்த ஒரு கணம் தோன்றி மறைகின்ற அந்த பயம் இருக்கிறதே, இது அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் தெரியுமா? நீ செய்ய போகின்ற பாவத்தை நீ இன்னும் செய்யல, அந்த பாவத்தை நீ இன்னும் பண்ணல, அந்த பாவத்தை நீ செய்திருந்தாலும் அதனுடைய விளைவு அதைவிட பாரதூரமானது. இந்த ஒரு கணம் இன்னொருத்தருடைய மேலிலே நீ ஏற்பட்டு மறைந்த உன் உள்ளத்துடைய அந்த ஒரு கண பயம் அல்லாஹ்விடத்திலே பாரதூரமானது. விளங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அம்மா ஜினா செய்ய போகிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஜினா செய்ய போகிறான். அந்த ஜினாவை செய்தால் ஏற்படுகின்ற விளைவை விட அதை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று நீ பயந்த பயம் அல்லாஹ்விடத்திலே பாரதூரமானது. காரணம் என்ன? அதை யாராவது பார்த்து விட்டால் இவ்வளவு நடுங்குகின்ற நீ, நானும் உன்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் என்ற பயம் ஏன் வரக்கூடாது? கியாமத்தில் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக எழுதுகிறார். நீதி விசாரணை செய்யப்படுகின்ற அந்த நாளையிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். நீண்ட ஹதீஸ். அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுக்கும் அந்த விசாரிக்கப்படுகின்ற மனிதனுக்கும் இடையில எந்த திரையும் இருக்காது. ஒரு மனிதன் இருந்து முன்னால் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய தோள் புஜத்தில் கையை வைப்பதற்கு எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த இடைவெளிதான் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே இருக்கும். அந்த நேரத்திலே இவருடைய பட்டோலைகள் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே சமர்ப்பிக்கப்படும். ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் திறக்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ பாவங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த மனிதனை பார்த்து கேட்பானா, ஆதமுடைய மகனே, நீ செய்திருக்கின்ற அமல்களை பெரும்பாலும் பார்க்கின்ற பொழுது அதை பகிரங்கமாகவே செய்திருக்கிறாய். நீ தொழுத தொழுகையாக இருந்தாலும், நீ பிடித்த நோன்பாக இருந்தாலும், நீ கொடுத்த தர்மம் ஸகாத் ஸதகாவாக இருந்தாலும், நீ நிறைவேற்றி முடித்த ஹஜ் உம்ராவாக இருந்தாலும், இன்னொரு உன்னுடைய ஓதல், உன்னுடைய திக்ர், உன்னுடைய எல்லா அமல்களையும் நீ பகிரங்கமாகவே செய்திருக்கிறாய். பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆதமுடைய மகனே, நீ செய்திருக்கின்ற பாவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையும் அதிலே பெரும்பாலும் நீ ஒளிச்சு மறைச்சு நான் செய்திருக்கிறாய். ஏனது? கேள்வி கணைகளில் முதல் கணை திருவென விழிப்பான். இரண்டாவது கேள்வி வரும். அது ஒன்றுக்கு பதில் சொல்ல முடியல, தலை குனிவான். அந்த கேள்விக்குள்ள இன்னும் ஒரு கேள்வி. ஓஹோ, நீ அந்த பாவத்தை செய்கின்ற பொழுது அதை யாரும் பார்த்து விடக் கூடாது என்பதில் பக்குவமாக இருந்திருக்கிறாய். பார்த்து விட்டால் உன் கௌரவம் என்னாவது, உன்னுடைய மானம் என்னாவது, உன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுவது, உன்னுடைய கவருக்குள்ளே எப்படி திருமணம் முடிச்சு கொடுப்பது, ஊர் மக்கள் உன்னை எப்படி ஏளனமாக பார்ப்பார்கள், அதை எங்கனம் நீ தாங்குவது, என்னை கேவலமாக, என்னை ஏளனமாக நினைப்பார்களா, நினைக்க மாட்டார்களா என்ற அந்த எண்ணத்தில்தானே அவர்கள் பார்க்காமல் இந்த அசிங்கமான கன்றாவியான பாவங்களை செய்திருக்கிறாய்.
இந்த கேள்விக்கும் அவனால் பதில் சொல்ல முடியாது. மூணாவது கேள்விக்குள்ளே கேள்வியாக கேட்பார். சரி, நான் உன்னிடத்திலே இறுதியாக கேட்கிறேன், ஆதமுடைய மகனே, அட 4 பேர் பார்க்கிறார்களே, அது அவர்களுக்கு என்னுடைய மானத்தை இல்லாமல் அது அவர்களை விட்டும் என்னை ஒரு மோசமான, என்னை ஒரு தூரமான ஒரு பொருளாக, ஒரு படைப்பாக அவர்கள் கருதுவார்களே என்பதற்காக வேண்டி அந்த பாவங்களை 4 பேருக்கு முன்னால் செய்யாமல் இருந்த நீ, நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன், நானும் உன்னை கேவலமாக நினைக்க மாட்டேனா? இவ்வளவு அந்த அவயங்களை, உறுப்புகளை தந்த ரஹ்மானாகிய எனக்கு நான் தந்த உறுப்புகளை வைத்தே எனக்கு துரோகம் செய்தாயே, அந்த 4 பேருக்கு கொடுக்கிற கண்ணியத்தையாவது நீ எனக்கு தர வேண்டாமா? நான் கேட்கிறேன் ஆதமுடைய மகனே, பார்க்கும் அந்த 4 பேரை விட உன் பார்வையிலே நான் என்ன கேவலமானவனா? நான் என்ன தரம் தாழ்ந்தவனா? அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கு செய்யாமல் இருந்த நீ, நானும் பார்க்கிறேனே என்பதற்கு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அந்த மனிதன் எந்த அளவு அங்கு திக்குமுக்காடுவான் என்றால், வலதுபுறம் பார்ப்பான், அங்கேயும் நரகம் இருக்கும், இடதுபுறம் பார்ப்பான், அங்கேயும் நரகம் இருக்கும். அந்த மனிதனுக்கு வருகின்ற பதிலில் 2இல் 1 தான் வரும். ஒன்று, சரியாதவனுடைய மகனே, நீ எனக்காக அந்த செய்த சில அமல்களை நான் ஏற்று அத்துணை பாவங்களை உனக்காக மன்னித்து விட்டேன் என்ற ஒரு செய்தி வரும். இது முஸ்லிம்களுக்கு, காபிர்களுக்கு அங்கு கேள்வி கணக்கு கிடையாது. காபிர்களுக்கு அங்கு சிராத்து கிடையாது. கண்ணியமானவர்கள், அவர்கள் தெரிந்த நேரடியாக நரகத்திலே போய் விடுவார்கள். அல்லாஹ் அடித்து சொல்லுகிறார், யாராவது ஒருவன் காபீராக வாழ்ந்து காபீராக மரணித்தவரை பார்த்து அல்லாஹ் நாடினார் அவரையும் மன்னிப்பான் என்றாலே காபீராக விடுவார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அது நபி இப்ராஹிமுடைய வாப்பமாக இருந்தாலும் சரி, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக இருந்தாலும் சரி, இடம் கிடையாது. இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இடம் கிடையாது. கேள்வி கணக்கு என்று வந்தாலே முஸ்லிம்கள் தான். அல்லது இவனை இழுத்து நரகத்திலே வீசுங்கள் என்ற பதிவு வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்ற அந்த இடத்தை நினைத்து நஃப்ஸை அடக்கி பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்து இந்த உலகத்திலே தக்குவாவை கடைபிடித்து வாழ்கிறார்களோ இவர்கள் ஒதுங்குமிடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் அடித்து சொல்லுகிறார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஹதீஸ்களின் மூலம் எத்தனையோ ஆயிரம் போதனைகளை எங்களுக்கு சொல்லுகிறார். வலா தகுர்ரன்னகுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகம் உங்களை ஏமாற்றத்தில் வீழ்த்தி விட வேண்டாம். இந்த உலகம் உங்களை ஏமாற்றத்தில் வீழ்த்தி விட வேண்டாம். உலகம் ஏமாற்றக்கூடிய, உலகத்தில் உள்ள எதுவும் நிரந்தரமானதாக இருக்கிறதா? நஸீபுக மிம்மா தஜ்மஉ தஹர குல்லஹு ரிதாஆனி துல்வா ஃபீஹிமா வ ஹனூது. ஒரு அரபி புலவர் சொல்கிறாரே, இந்த உலகத்தில் மனிதனே எனக்குரியது என்று நீ 1000 கோடிகளை அல்ல, 1000 ஏக்கர்களை அல்ல, இன்னும் எத்தனை கோடான கோடி சொத்துக்கள் செல்வங்களை சேர்த்தாலும் சத்தியமாக அது உனக்கு என்று ஆனதல்ல. யதார்த்தத்திலே உள்ளபடி உனக்கென்று இந்த உலகத்தில் இருந்து நீ போகும் பொழுது கொண்டு போகும் பொருள் எதுவோ அதுதான் உனக்கு சொந்தமானது. நீ கொஞ்சம் உள்ளத்திலே கை வைத்து சிந்தித்திருப்பார். இந்த உலகத்தில் இருந்து உயிர் பிரிந்து நீ கபரை நோக்கி செல்லுகின்ற பொழுது உன் சொத்துக்களில் நீ எதை எடுத்து செல்ல போகிறாய்? உன் கட்டையை மறைப்பதற்காக வேண்டி சுத்தப்படுகின்ற அந்த கபன் துண்டையும் உன் உடம்பில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற அந்த பஞ்சு துண்டையும் தவிர மிஞ்சி இந்த உலகத்திலிருந்து எதை கொண்டு போக போகிறார்? உலகத்தில் உள்ள உடைமைகள் நிரந்தரமானதல்ல, உலகத்தில் உள்ள உறவுகள் நிரந்தரமானது. ஊரிய பலூன் வெடிப்பது மாதிரி இந்த உயிர்கள் பட்டென போய் கொண்டிருக்கிறது. வயசு வித்தியாசமே இல்லாமல் போகிறது. ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கை யதார்த்தத்தை தன்னுடைய குடும்பத்திலே பார்த்திருக்கிறேன். அவருடைய மௌத்தை நினைக்கின்ற பொழுது உலக வெற்றி என்று ஆகிவிடுகிறது என்று சாதாரணமாக பேசிக்கொள்வோம்.
பல பேர் இந்த வீட்டுகளிலே மின்சாரத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது தான் படுக்கின்ற கட்டில் தலைமாட்டிலே ஒரு சுவிட்சை பொருத்துகிறார். காரணம் கேட்டால் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளவு கேவலமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று காலை நேரங்களில் ஓய்வெடுப்பது வழக்கமாகும். அவர் ஓய்வெடுப்பது வழக்கம். மனைவியும் குழந்தைகள் ஏதாவது இடையூறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக அரைக்கதவை சாத்திக் கொண்டு முன்னால் ஹோலுக்கு சென்று விடுவார். ஒரு நாள் அவருக்கு நெஞ்சு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அவசரத்திற்கு யாரையும் அழைக்க முடியாது, கட்டிலிருந்து எழும்பவும் முடியாது. ஏதோ யதார்த்தமாக தொலைபேசி அலறி அழைப்பை கேட்டு மனைவி ஓடி வருகின்ற பொழுதுதான் கணவன் என்ன தத்தளித்துக் கொண்டு தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு ஆட்டு வருத்தம் வந்திருக்கிறது. அவசரமாக அயலவர்களை அழைத்து வைத்தியசாலைக்கு கொண்டு போய் ஏதோ மாத்திரை முதலுதவி செய்து தப்பினார், பிழைத்தார். அல்லாஹ்வுடைய ஆயுஸ் அவர் மீது இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த இடத்தில் ஒரு சுவிட்சை பொருத்தினால் அப்படி ஏதாவது வருத்தம் வந்தால் அதை நான் டச் பண்ணுகின்ற பொழுது அலாரம் அடிக்கும் அல்லவா, அது உதவியாக இருக்கு. இன்னும் சில பேர் மலசர கூடத்திற்குள், அதுவும் அறைக்குள்ளே இருக்கின்ற மலசர கூடத்திற்குள் போகும் பொழுது மனைவியை காவலுக்கு வைத்து விட்டு செல்வார். காரணம் என்ன? நான் கதவை உள்ளால் தாழ்பாலிடவில்லை, பிள்ளைகள் வந்து விடாமல் பார்த்துக்கொள், போகின்ற நான் என்னுடைய வெளிவேலையை முடித்துவிட்டு நானாக கதவு திறந்து வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதற்குள்ளே ஏதாவது நடந்தால் கதவை உடைத்து என் பொடி வெளியே எடுக்கப்படுமா என்று தெரியவில்லை. ஒரு 5 நிமிஷம் மனசலம் கழிக்கின்ற அந்த கூட எங்களுடைய கையில் உத்தரவாதம் இல்லாத இந்த உயிரை வைத்துக் கொண்டு என்ன திட்டம், என்ன ஐடியா! சுபஹானல்லாஹ். எனவேதான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெரியவர் சொல்லுகிறார், சஃபருக்கும் தவீலுன் தவீல். மனிதர்களே, நீங்க போற பயணம் சிறிய பயணம் அல்ல, ரொம்ப ரொம்ப தூரமான பயணம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த பயணத்தில் இருக்கிறார், இன்னும் முடிவு கிடைக்கவில்லை. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமுல் பரதக்கூடிய பயணத்திலே 1400 ஆண்டுகளுக்கு மேலான அந்த பயணம் போகிறார். நீளமான பயணம். சஃபருக்கும் தவீலுன் தவீல் வஸாதுக்கும் கலீலுன் கலீல். அந்த பயணத்திற்கு நீங்க வெற்றிக்கிற கட்டி சாதனம் ரொம்ப ரொம்ப குறைவான, ரொம்ப ரொம்ப குறைவான. கண்ணியமான கணவான்களே, இன்றைய இந்த புனிதமான பள்ளியிலே, இந்த முக்கியமான உலமாக்களுக்கு மத்தியிலே தகுதியில்லாத குத்துபா ஓதிக்கொண்டிருக்கின்ற நான் நேற்று பயணத்தை கொழும்பிலிருந்து ஆரம்பிக்கின்ற பொழுது இரவு 11 மணி. இந்த பயணம் எங்களுக்கு தூரமாக தெரிகிறது. இந்த பயணத்திற்கு தேவையான தண்ணி எவ்வளவு தேவை, இடையிலே கடிப்பதற்கு குடிப்பதற்கு என்ன தேவை, எங்களுடைய கடைகள் திறந்திருக்காமல் இருக்கிறது, கஷ்டம் கைசேதப்பட வேண்டி வரும், இருக்கின்ற இடத்திலே எடுத்துக் கொள்வோம் என்று எத்துணை ஐட்டங்கள் ஆளுக்குள்ளே. ஆனால் கியாமத்துடைய பயணம் இருக்கிறது. இது பல மணித்தியால பயணம் அல்ல, பல்லாயிரக்கணக்கான வருடத்தொகையில் பயணத்தின் முடிவு கியாமம், மஹ்ஷருடைய மைதானம். அங்கிருந்து சுவர்க்கமா நரகமா கிடைப்பதற்கு 50,000 வருஷம். 50,000 சனத்தில் மின்மா கவுந்து. உங்களோட கணக்குப்படி 50,000 வருஷம். இது யூகம் அல்ல, குர்ஆன். ஆனால் அதுக்கு தேவையான கட்டி சாதனம் மிக மிக குறைவே. அப்பா, ஒவ்வொருக்கும் கசீருன் கசீர். நீங்க எஞ்சி இருக்கின்ற உங்களோட உயிர் மூச்சு அது ரொம்ப ரொம்ப குறுகியது, பயணமும் நீளமானது. இந்த தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற கட்டிச்சானம் சாதனமும் போதாது. இருக்கின்ற ஆயுசை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் செய்தாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவானது. ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாமுக்குள்ளே உறுதி இல்லை. வதம்புக்கும் கசீருன் கசீர். அதற்குள்ளே உங்களோட பாவம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதுல என்ன மாஷா அல்லாஹ், எந்த குறையும். ஒரு மனிதனுக்கு 60 வருஷம் என்றால் கிட்டத்தட்ட 24,000 நாட்கள். நாளொன்றுக்கு ஒரு பாவத்தை செய்தாலும் ஒரு பெரியவர் கணக்கு போடுகிறார். 24,000 பாவத்தோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்க போகிறார். அந்த மாதிரியான பாவங்களை மன்னிப்பதற்கு தான் இந்த மாதிரியான முஹர்ரமுடைய ஆஷூராவை அல்லாஹ் வைத்திருக்கிறார்.
நோம்பு பிடி, ஒரு வருஷத்துல நீ செஞ்ச எல்லா சின்ன பாவங்களையும் மன்னிச்சிருவான். அரபாவுல நோம்பு பிடிக்கிறீங்களா, 2 வருஷத்துடைய பாவங்களையும் மன்னிச்சிருவான். ரமதான்ல நோம்பு பிடிக்கிறீங்களா, முடிந்த ரமதானுக்கு முன்னால் இடையிலே நடந்த சகல பாவங்கள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹஜ் செய்தீர்களா, சிறிய பெரிய பாவம் வித்தியாச வேறுபாடு இல்லாமல் சகலதும் மன்னிக்கப்படும். இத்துணை சந்தர்ப்பங்களை இடையிலே தந்து 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 பாவங்களை மன்னிச்சு நன்மையை விட யாருடைய பாவத்தட்டு கனமால் தாழ்ந்து விடுகிறதோ அவன் அவனுக்கு அநியாயம் செய்து கொண்டானே தவிர அல்லாஹ் ஒரு நாளும் அநியாயக்காரன் அல்ல. இவ்வளவு சந்தர்ப்பத்தை மீறியும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் பாவச்சுமை அதிகரித்து தலைகுனிவாக நின்றால் அவனை போன்ற துப்பாக்கியசாலி உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார். பாவங்களும் அதிகம், வரப்புக்கும் பசீரும் பசீர். அதை நீங்க எதை செஞ்சாலும் உங்களோட ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு வர வேண்டும். குறுகிய கால வாழ்க்கை, சோதனைக்குரிய வாழ்க்கை. கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே புதிய வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். புதிய போதனைகளோடு, வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்களோடு, அநேகமாக இதிலே 99% அல்லது 90% ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பை நோட்டிருப்பீர்கள், அதிலே சந்தேகம் கிடையாது. முடிந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார். இதற்கு பின்னால் எங்களுடைய பட்டோலையை புதிய அமைப்பிலே கொள்கைகளில் பேணுதலாக இருப்போம், ஹராம் ஹலாலில் பேணுதலாக இருப்போம், கொடுக்கல் வாங்கலை சீராக்கி விடுவோம். இந்த நிமிடம் மலக்குள் மௌத் எங்களுக்கு முன்னால் வந்து நீ மௌத்தாக தயாரா என்று கேட்டால் எந்த தயக்கமும் இல்லாமல் நான் ரெடி என்று சொல்லுகின்ற அமைப்புக்கு எங்கள் வாழ்க்கையை நாம் பயன்படுத்துவோம், வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். இதுதான் ஆகப்பெரிய வெற்றி. அதே ஆயத்தில் அல்லாஹ் இதைத்தான் கேட்கிறார், மனிதரே மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நீ என்ன தயாரித்து வைத்து அனுப்பி இருக்கிறாய் என்று ஒரு தரம் சிந்தித்துப்பார். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திரும்பவும் ஒரே ஆயத்தில் 2வது தக்குவா. நீங்க செய்யறது எல்லாத்தையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சிந்தனையோடு ஒரு உண்மையான மோமினாக இந்த புது உஹர்னுடைய வருடத்திலிருந்து எங்களுடைய அமலுடைய, எங்களுடைய ஆத்மீகத்துல, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய தொழில் வியாபாரத்துல அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாம் அனைவர்கள் முயற்சிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அதாவது எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித்து தருவாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உயர்த்திய உருவாக்கிய உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி நோய்களை குணமாக்கி வைப்பாயா. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் ஹயாத்தோடு வாழ்கிறார்களோ நாயனே, அவர்களுடைய ஆயுசை பறக்க செய்து கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அவர்களுடைய துஆவுக்கு பாக்கியமானவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயா. அவர்களை பாரமாக கருதாமல் பாக்கியமாக நினைத்து பணிவிடை செய்கின்ற சாலிகான பிள்ளைகளாக நம்ம அவர்களை ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், எங்களை விட்டு இறந்த மன்னரைக்குள்ளே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் அத்துணை பேருடைய சகல பாவங்களையும் மன்னித்து அந்த கபரை சொர்க்கத்தின் பூஞ்சொலிகளாக நீ ஆக்கி அருள்வாயா. குழந்தைகளின் எதிர்காலங்களை உரிமயமாக்கி வைப்பாயா. கெட்ட நண்பர்களுடைய கைகளிலே சிக்கி விடாமல் பாதுகாத்துவாயா. மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக எங்களுக்கும் சமூகத்திலே சாபத்தை பதுவாவை தேடி தருகின்ற பரம்பரையாக எங்கள் பரம்பரை ஆக்கி விடாது ரஹ்மானே. கண்குளிர்ச்சியை தருகின்ற பரம்பரையாக எங்கள் பரம்பரையை நீ ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், கெட்ட பயங்கரமான ஆபத்தான் எங்களால் தாங்க முடியாத, செலவழிக்க முடியாத நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து அருள்வாயா. அடுத்தவர்கள் எங்களுடைய அசுத்தங்களை கையடிக்கின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் எங்களை வாழ வச்சிடாத ரஹ்மானே. எங்களை அசுத்தங்களை நாங்களாக சுய உணர்வோடு இருக்கும் பொழுதே, எங்கள் இடது கரத்தால் கழுவி சுத்தம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களை மௌத்தாக்கிற ரஹ்மானே. கடைசி காலத்தை அடுத்தவர்களுக்கு பாரமாக ஆக்கிறாரே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இஸ்லாத்தை, முஸ்லிம்களை பாதுகாத்து அருள்வாயா. பலஸ்தீனிலே வாழ்கிற முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்கிறியார். எத்தனையோ தசாப்த நாளங்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாயனே. நீ அனைத்தையும் கண்காணித்தவனாகவே இருக்கிறாய் ரஹ்மானே. உனக்கு பொறுமை இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். ஆனால் அடுத்தவர்கள் பார்த்து உங்களுடைய அல்லாஹ் ஒரு உதவி செய்ய மாட்டா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ரஹ்மானே. அவ்வளவு அடிபட்டு, அவ்வளவு உதவி விழுந்து, அவ்வளவு துண்டப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் சொல்லுகிறார்கள். யார் ஒரு நாளும் அவர்கள் உன்னை கடிந்து பேசல ரஹ்மானே. நீ கொடுக்கின்ற தண்டனைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் ஒரு விரோதிகளை விட்டு அவர்களை பாதுகாத்துகிறப்பே, பெண்களுடைய மானங்களை பாதுகாக்கிறார்களா, சிறார்களுடைய உயிர்களை பாதுகாக்கிறது ரஹ்மானே. எங்கள் எல்லோருடைய கடைசி முடிவையை நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயா. ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை முடிந்த நாவோடு சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த கண்ணோடு சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்திலும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூலாக்கிக் கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு.